ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அமெரிக்கா ஈரான் இந்த போரில் சீஸ்ஃபயருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி இன்றைக்கி நைட்டோட வந்து பார்த்திங்கன்னா சீஸ்ஃபயருங்கிறது நீட்டிப்பாங்களா நீட்டிக்க மாட்டாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. அமெரிக்க நேரப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டைம் படி சீஸ்ஃபயருங்கிறது எக்ஸ்பைரி ஆகும். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸ்ஃபயரை நீட்டிக்கணும்னா ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீலை வந்து ஃபைனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த சீஸ்ஃபயர் நீட்டிப்போம், இல்லைன்னா நாங்கள் திருப்பியும் போரை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரா. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஈரான் இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2 ஆஃப் பேச்சுவார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ண கிடையாது. ஏன் பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஈரான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து முதல்கட்ட பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா நிறைய டிமாண்ட்ஸை வச்சாங்க. ஈரானை வந்து பார்த்திங்கன்னா சரண்டர் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அந்த தாக்குதலை ஏன் நிறுத்தலைன்னு கேட்டாங்க ஈரான். அந்த தாக்குதலும் வந்து பார்த்திங்கன்னா சீஸ்ஃபயர் அவங்க அடுத்த 10 நாளைக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை வந்து ஈரான் ஓப்பன் பண்ணினாங்க. ஆனால் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட கப்பல் கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லாக்யாட்டை வச்சு தடுத்து நிறுத்திக்கிட்டு ரெடியாக இருந்தாங்க அமெரிக்கா சைட்லேருந்து. ஆனால் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை யாருக்கும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கேடை விதிச்சதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட கப்பல் கடந்து போகக்கூடாதுன்னு. ஈரானோட கப்பலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் இருந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தைக்கு போகிறது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து இந்த பேச்சுவார்த்தையில் உள்ள ஒன்று பேசிட்டு வெளியே ஒன்று பேசுகிறாரு. வெளியே இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க, நாங்கள் தான் போரில் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹேண்ட்ஸாக இருந்துட்டு இருக்கோம், அப்பர் ஹேண்ட்ஸாக ஈரான் வந்து இந்த போரில் தோத்துருச்சு, நாங்கள் எங்ககிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதுனால ஈரான் வந்து ரொம்ப கோபமாகவும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட கப்பலையும் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையில் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து இப்போ கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் சர்வதேச நாடுகள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரானால தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காங்க, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நாடாக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் இருந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை முடக்கி மற்ற நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஸ் தட்டுப்பாடுகளுக்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருக்கிற காரணம் ஈரானாக தான் பிம்பமாக இருந்துட்டு இருக்கு. இனி ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி அமெரிக்காவும் சரி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தான் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த